லாஸ்ட் 3-4 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல அதிகமா பேசப்படக்கூடிய விஷயம். இப்ப ரீசென்ட்டா ட்ரம்ப் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டா பதவியேத்தாரு. அவர் வந்து கிரிப்டோ கரன்சிய ஆதரிக்கக்கூடிய ஒரு பெர்சன். இன்ஃபாக்ட் ட்ரம்போட விக்டரிய அமெரிக்கா அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம், ஒரு 3-4 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ எவ்ரிடே நியூ ஹைய ரீச் பண்ணிட்டு இருந்துச்சு. இத தொடர்ந்து ஃபின்ஷாட் அப்படிங்கிற வெப்சைட்ல கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடா ஒரு 3-4 ஆர்டிக்கிள் படிச்சேன். அந்த 4 ஆர்டிக்கிளோட கன்சாலிடேட்டடா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்க அந்த ஆர்டிக்கிள படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணி அந்த ஆர்டிக்கிள ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ கிரிப்டோ கரன்சியோட ஹிஸ்டரி பிளஸ் அ கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? கிரிப்டோ கரன்சியோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறது இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த கிரிப்டோ கரன்சியோட ஹிஸ்டரிய பார்க்கறதுக்கு முன்னாடி 1865ல பிரிட்டன்ல போட்ட ஒரு லாவ பத்தி பார்த்துரலாம். இந்த 1865ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கார் பயன்பாட்டுக்கு வந்த காலகட்டம். ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த குதிரை வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கிறவங்கலாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. எங்க கார் வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணிருமோ அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பிரிட்டன் வந்து ஒரு லாவ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகோமோட்டிவ் ஆக்ட் 1865. இத ரெட் ஃபிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லால என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருங்கிறது டவுனுக்குள்ள போகும்போது 2 மைல்ஸ் பெர் ஹவர்லேருந்து 4 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் போகணும் மேக்ஸிமம். ஸோ இந்த ஸ்பீட தாண்டி கார் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்பீடு எதுக்கு ஈக்குவல்னா, ஒரு ஹார்ஸ் வாக் பண்ற ஸ்பீடுக்கு ஈக்குவல். ஸோ ஜஸ்ட் ஒரு குதிரை வாக் பண்ற ஸ்பீட்ல தான் ஒரு கார் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. 2வது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ல கம்பல்சரியா 3 பேர் இருக்கணும். 1 ஓட்டுற டிரைவர், 2வது இன்ஜினியர். கார்ல ஏதாவது பிரச்சனைனா இம்மீடியட்டா அந்த இன்ஜினியர் இறங்கி சரி பார்க்கறதுக்காக. 3வது பெர்சன் பார்த்தீங்கன்னா, காருக்கு முன்னாடி போகணும். ரெட் ஃபிளாக் காட்டிட்டே போகணும். ஒரு வார்னிங் குடுக்குற மாதிரி. முன்னாடி இருக்கிற பீப்பிளுக்கு பின்னாடி கார் வருது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் குடுக்குற விதமா, அந்த பெர்சன் பார்த்தீங்கன்னா, கார் முன்னாடி ரெட் ஃபிளாக் காட்டிட்டே போயிட்டு இருக்கணும். ஸோ இந்த 2 லா தான் மெயினா அந்த லோகோமோட்டிவ் ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க. 1896 அதாவது 30 வருஷம் கழிச்சு இந்த லால ஒரு அமெண்ட்மென்ட் வருது. இனிமேல் ரெட் ஃபிளாக் காட்டிட்டு ஒரு பெர்சன் முன்னாடி தேவையில்ல அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மென்ட்டும், இனிமேல் கார் பார்த்தீங்கன்னா 14 மைல்ஸ் பெர் ஹவர்ல டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அமெண்ட்மென்ட்ல சொல்றாங்க. 1865ல லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா? இதோட விளைவா என்ன ஆச்சு அப்படின்னா, பிரிட்டனோட எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஆ டிரான்ஸ்போர்ட்டேஷன ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கலாம் இந்த மாரி லா எதுவும் கொண்டு வரல. அவங்க வந்து கார வந்து ஒரு ப்ராப்ளமா பார்க்காம, அந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அவங்கலாம் எந்த விதமான லாவும் கொண்டு வரல. அமெரிக்கா கொண்டு வந்தாங்க. பட் நெக்ஸ்ட் அடுத்த 2 வருஷத்துலயே அந்த லாவ வித்ட்ராவும் பண்ணிட்டாங்க. மத்த கண்ட்ரில டிரான்ஸ்போர்ட்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும்போது, பிரிட்டன் மட்டும் குதிரை வண்டிய வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால பிரிட்டன் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சு. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டெக்னாலஜிங்கிறது புதுசு புதுசா வந்துட்டே தான் இருக்கும். நமக்கு விருப்பம் இல்ல, நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால, டெக்னாலஜி வந்து ஸ்டாப் ஆக போறதில்ல. அந்த நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி, அதில எப்படி நம்மளோட தேவைகள இன்னும் ஃபாஸ்ட்டா பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த டெக்னாலஜிலாம் வந்து யூஸ்லெஸ்ஸு. இத கொண்டு வந்தா நெறைய பீப்பிள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றதுனாலலாம் ஒரு டெக்னாலஜி க்ரோ ஆகுறது ஸ்டாப் ஆகாது. பிளாக் செயின் வந்தப்பவும் நெறைய பீப்பிள் அதுதான் சொன்னாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில கிமிக்கு. இது ஒரிஜினல் கிடையாது. அவங்க ஃபேக்கா பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்டா என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரிமினல்ஸ்க்கு வந்து மாஃபியா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இப்போ கிரிப்டோ கரன்சியும் சரி, பிளாக் செயினும் சரி நல்லா வளர்ந்திருக்கு. அந்த கிரிட்டிசைஸ் பண்ணவங்க தான் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்போ இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிய முடிந்த அளவுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு கிளாஸ்ல 60 ஸ்டூடண்ட் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த கிளாஸ் டீச்சர் ஒரு அட்டெண்டன்ஸ் நோட் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அட்டெண்டன்ஸ் நோட்ல தான் எந்தெந்த ஸ்டூடண்ட் எப்பப்ப வந்திருக்கான், எப்பப்ப வரல அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கு. ஒரு நாள் அந்த நோட் என்னாச்சு, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ எந்தெந்த ஸ்டூடண்ட் எப்பப்ப வந்திருக்கிறாங்கிற டீட்டெயில் இல்ல. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த டீச்சர் வந்து ரியலைஸ் பண்றாங்க, நம்ம ஒரு சிங்கிள் டேட்டாவ வச்சு மட்டுமே மெயின்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா ஒண்ணு லாஸ்ட் ஆச்சுன்னா அது மொத்தமா போயிரும். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் டேட்டா வந்து மெயின்டெயின் பண்ணணும். அப்பதான் ஒரு டேட்டா போனாலும் இன்னொரு டேட்டா நமக்கு பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நெறைய பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்றப்போ, டீச்சருக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் ஒவ்வொரு அட்டெண்டன்ஸ் ஷீட் குடுக்கப்படும்.
இதில் வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட் அப்படின்னு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அட்டண்டன்ஸ் ஷீட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக் கோட் இருக்கும். அந்த யூனிக் கோட் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட்டோட ப்ரீவியஸ் அட்டண்டன்ஸ் ஷீட்டோட யூனிக் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒவ்வொரு அட்டண்டன்ஸ் ஷீட்டுக்கும் 4 டிஜிட் யூனிக் கோட் இருக்குன்னு வச்சுக்குவோம். யூனிக் கோடோட ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அட்டண்டன்ஸ் ஷீட்டோட லாஸ்ட் 2 டிஜிட்டை எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ செகண்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு அட்டண்டன்ஸ் ஷீட்டுக்கும் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து ப்ரீவியஸ் ஷீட்டோட லாஸ்ட் 2 டிஜிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 டிஜிட் வந்து ரேண்டம் நம்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 60 பேருக்கும் இந்த அட்டண்டன்ஸ் ஷீட் கொடுக்கப்படும். எவ்ரிடே மார்னிங் டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட அட்டண்டன்ஸ் ஷீட்டில் அந்த அட்டண்டன்ஸை மார்க் பண்ணணும். தட் மீன்ஸ் டீச்சர்கிட்ட ஒரு காப்பி இருக்குது அட்டண்டன்ஸ் ஷீட்டு, ப்ளஸ் அது போக 60 பேர்கிட்டையும் இண்டிவிஜுவல் காப்பி இருக்குது. ஸோ அட்டண்டன்ஸ்க்கு மொத்தம் 61 காப்பி இருக்குது இந்த சுச்சுவேஷனில். ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் சீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சானா, தட் மீன்ஸ் அன்னைக்கு அவன் ஆப்சண்ட்டாக இருந்து நான் ப்ரெசென்ட் போடணும்னு நினச்சான்னா மற்றவங்களோடத எடுத்து பார்க்கும்போது அவன் அன்னைக்கு ஆப்சண்ட் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதில் எந்த ஸ்டூடெண்ட்டாலையும் சீட் பண்ண முடியாது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் டேட்டா காப்பீஸ் இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. இந்த டேட்டா வந்து 60 ஸ்டூடெண்ட்கிட்ட இருக்கிறதுனால 60 பேத்துக்கும் யார் என்னைக்கு வந்திருக்காங்கிற டீட்டெயில் இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். ஸோ இதே மெத்தடில் தான் பிளாக் செயின் ஒர்க் ஆகுது. பிளாக் செயினில் ஒரு பிளாக் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஷீட். எப்படி ஒரு ஷீட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஒரு பிளாக்கில் எல்லா டிரான்சாக்ஷன்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்கும். எப்போ எவ்வளோக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் அந்த பிளாக்ல இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூனிக் கோடு. ஒவ்வொரு ஷீட்டுக்கும் இந்த மாதிரி யூனிக் கோட் கொடுக்கறது மூலியமா எந்த ஷீட் மிஸ் ஆனாலும் அதோட ப்ரீவியஸ் ஷீட் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தப்ப எப்படி ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக் கோட் இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு யூனிக் கோட் இருக்கும். அதையே ஹேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி ஹேஷும் அதோட ப்ரீவியஸ் பிளாக்கோட ஹேஷோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி செயின் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கிறது மூலிமா நீங்கள் ஒரு பிளாக்ல ஏதாவது டிரான்சாக்ஷன் ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சி முயற்சி பண்ணிங்கன்னா கூட அது அடுத்தடுத்து வர எல்லா பிளாக்கையும் பாதிக்கும். ஒவ்வொரு பிளாக்கும் ப்ரீவியஸ் பிளாக்கோட செயின் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கிறதுனால தான் இது பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் டிரான்ஸ்பரன்சி. எப்படி அந்த அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் 60 பேருக்கிட்டையும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சோ ஒரு பிளாக்ல இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் யார் வேணா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற டிரான்ஸ்பரன்சி இந்த பிளாக் செயின்லேயே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் இந்த பிளாக் செயினை வந்து யாராலையும் ஹேக் பண்ணவே முடியாது, அன்ஹேக்கபிள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படி ஒரு பிளாக் கிரியேட் ஆகுது? இந்த பிளாக் கிரியேட் பண்றவங்கள மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு யூனிக் ஹேஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஹேஷை கிரியேட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. இதையே மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேஷை கிரியேட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய பவர் கன்சப்ஷன் ஆகும். அட் த சேம் டைம் மேத்தமெட்டிக்ஸும் சரி கோடிங்ஸும் சரி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹேஷை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணுறது மூலிமா மைனர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கிரிப்டோ கரன்சி கிடைக்கும். அவங்க எந்த காயினுக்காக அந்த பிளாக்கை கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த காயின் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை அவங்க அப்போத்த மார்க்கெட் ரேட்டில் செல் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே டிரான்சாக்ஷன் அதால் ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர விதமாக செக்பிட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது என்ன பண்ணணும்னா அந்த பிளாக்குள்ளேயே ஒரு விர்ச்சுவல் சைஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கும். இந்த விர்ச்சுவல் சைஸில் எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குள்ளேயும் சிக்னேச்சர் டேட்டான்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த சிக்னேச்சர் டேட்டாங்கிறது என்னன்னா, இப்போ சுரேஷுங்கிற ஒருத்தர் ரமேஷுங்கிற ஒருத்தருக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரிப்டோவோட ப்ரீவியஸ் ஓனர் வந்து சுரேஷ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னேச்சர் அட்டாச் ஆகி தான் அந்த டேட்டா போகும். ஸோ அப்படிப்பட்ட சிக்னேச்சர் டேட்டாவை இந்த பிளாக்ல இருக்கிற செக்பிட் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி விர்ச்சுவல் சைஸில் கொண்டு போய் வச்சுருவாங்க. இப்படி வைக்கிறது மூலிமா கொஞ்சமாக ஸ்பேஸ் கம்மியாகும். அப்படி கம்மியாகிறது மூலிமா இன்னும் நிறைய டிரான்சாக்ஷன் டேட்டாவை அந்த பிளாக்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இதுதான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. இது ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப செக்யூர்டாகவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கிறதுனால தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளாக் செயின் ஆர் கிரிப்டோ கரன்சி என்னன்னு பார்க்கலாம். 1991 ஸ்டூவர்ட் அண்ட் ஸ்காட் அப்படிங்கிற இந்த 2 பேரும் பப்ளிக்காக ஒரு ஐடியாவை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஐடியா தான் இப்போ நம்ம பார்க்குற பிளாக் செயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ஐடியாவை இவங்க ஃபஸ்ட்டு எதுக்காக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸை
ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டையோ அல்லது ரிப்போர்ட்டையோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணது தான். அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, அதை எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட வந்து நிற்கிறாங்க. 1992 அடுத்த வருஷமே இந்த பிளாக் செயின்ல இன்னும் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க. அதுதான் ஹேஷ். ஸோ ஒவ்வொரு ஹேஷும் ப்ரீவியஸ் ஹேஷ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது மூலியமா யார் எடிட் பண்ண ட்ரை பண்ணாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததா 2004ல் ஹால் ஃபின்னே அப்படிங்கிறவரு செக்யூரிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுறாரு. அதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஸோ எவ்ரி ஹேஷ்டேக்ல பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் சொல்லி ஒரு கோட் இருக்கும். ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, இந்த பிளாக்குங்கிறது ஒரிஜினல் பிளாக் தானா இல்லை ஃபேக்காக கிரியேட் பண்ண பிளாக்கா அப்படிங்கிறத இது வந்து டினோட் பண்ணும். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ங்கிற யூனிக் இல்லைன்னா அது ஃபேக்காக கிரியேட் பண்ண பிளாக், அது ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரொம்ப செக்யூர்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளாக் செயினுங்கிற கான்செப்ட் உருவாக்கப்பட்டது. ஸோ இதை தொடர்ந்து 2008ல் பார்த்தீங்கன்னா லேமேன் பிரதர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகுது. அப்படி பேங்க் கொலாப்ஸ் ஆகுறது காரணமாக மார்க்கெட்டு ஃபுல்லாக கிராஷ் ஆகுது. ஸோ இந்த லேமேன் பிரதர்ஸோட பேங்க் எதனால் கொலாப்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவாக கூட போடுறேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னும் அது டைம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இப்போது ஜஸ்ட் இப்படி ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆச்சு, 2008ல் ஒரு கிராஷ் நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த கிராஷு தான் கிரிப்டோ கரன்சி கிரியேட் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே. ஸோ இப்படி மார்க்கெட் கிராஷ் ஆனோன்னா பேங்க்கும் சரி கவர்மெண்ட்டும் சரி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுலையும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ லோன் வாங்கலாம் அப்படிங்கிற ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. ஸோ இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் இந்த மாதிரி பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆகுறதையும் பார்த்து நிறைய பீப்புளுக்கு பேங்க் மேலே இருந்த நம்பிக்கையும் கவர்மெண்ட் மேலே இருந்த நம்பிக்கையும் போக ஆரம்பிச்சுது. ஸோ அப்படி இந்த நம்பிக்கையை இழந்த ஒரு நபர் தான் சட்டோஷி நகமோட்டோ அப்படிங்கிற ஒரு நபர். இது வந்து அவரோட உண்மையான நேம் கிடையாது. பப்ளிக்காக ஒரு நேம் அனௌன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக ஃபேக்காக கிரியேட் பண்ண நேம் தான் இந்த சட்டோஷி நகமோட்டோ. அவரோட உண்மையான நேம் என்ன, அவர் யார் என்னங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ இவர் 2008 அக்டோபர் 31 ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஒயிட் பேப்பரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த பேங்க்கையுமே நம்ப முடியல. ஸோ இங்கே ட்ரஸ்ட்டுங்கிறது பேங்க் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் இல்லாத நான் பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பேங்க் என்கிட்ட சார்ஜ் பண்ணுது. கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குற விதமாக நான் பிட்காயின் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி பேக் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பார். அந்த பிளாக் எப்படி கிரியேட் ஆகுது, பிளாக்ல என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த ஒயிட் பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பார். 2009 ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ஃபர்ஸ்ட் பிளாக் கிரியேட் ஆகி பப்ளிக்காக ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கோட பேர் பிளாக் 0 ஆர் ஜெனிசிஸ் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிட்காயின் பப்ளிக் ஆனதுக்கப்புறம் 2010ல் தான் ஃபஸ்ட்டு பிட்காயினை வச்சு ஒரு பேமெண்ட் நடக்குது. 2010ல் லாஸ்லோ அப்படிங்கிற ஒருத்தர் 10,000 பிட்காயின் கொடுத்து 2 பீட்சா வாங்குறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சியை ஒரு டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்படி தான் கிரிப்டோ கரன்சி கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக கிரிப்டோ கரன்சியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றின பார்வை கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு பிக் கண்ட்ரீஸும் இந்த கிரிப்டோ கரன்சியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது மூலிமா இதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு அமெரிக்கா எடுத்துக்கலாம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ ட்ரம்ப் இருக்கார். ட்ரம்ப் வந்து கிரிப்டோ கரன்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதும் சரி, டிரான்சாக்ஷன் பண்ணுறதும் சரி அமெரிக்காவில் லீகல் தான். அப்படியே ரஷ்யா பக்கம் வந்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் வந்து இனிமேல் நாங்கள் வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷனுக்கு கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தார். ஸோ இந்த நியூஸ் படி பார்த்தா ரஷ்யாலையும் சரி கிரிப்டோ கரன்சி வந்து லீகல் மாதிரி தான் தெரியுது. அப்படியே சைனா பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் கிரிப்டோ கரன்சி பேன் பண்ணப்பட்டுச்சு. சைனாவில் கிரிப்டோ கரன்சியை வந்து நம்மளால் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்தியா சைடு வந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இன்னும் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் கொண்டு வரப்படல. நீங்கள் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறது லீகல்னு சொல்ல, அட் த சேம் டைம் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறது இல்லீகல்னு சொல்ல. பட் நீங்கள் கிரிப்டோ கரன்சி மூலிமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணீங்கன்னா அதுக்கு 30% டேக்ஸ் மட்டும் போடுவாங்க.
ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது மெஜாரிட்டியான கண்ட்ரீஸ் கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி ஒருவேளை ஃபியூச்சர் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சா, ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அமெரிக்காவில் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து லீகல், நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2வது ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, என்னதான் அவர் கிரிப்டோவ சப்போர்ட் பண்ற பெர்சனா இருந்தாலும், டாலர ஸ்ட்ரெங்தன் பண்றதுல இன்னும் ஃபோக்கஸா இறங்கியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நெறைய கண்ட்ரி மேல வந்து ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்னதான் அவர் ஒரு காரணம் சொல்லி டாரிஃப் போட்டாலும், பட் அவர் டாரிஃப் போட்ட கண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில அமெரிக்காக்கு அப்போசிட்டான கண்ட்ரி. அவங்கலாம் வந்து நாங்க இனிமேல் டாலர் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன கண்ட்ரி. ஸோ அடுத்தது ரஷ்யா பார்த்தீங்கன்னா, புட்டின் லாஸ்ட் இயர் வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன் பிட்காயின் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு சொன்னேன். அதே லாஸ்ட் இயர்ல பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாநாட்டுல, நாங்க வந்து பிரிக்ஸ் கரன்சிய ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பிரிக்ஸ் மாநாட்டுல பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நான் பிரிக்ஸ் கரன்சின்னு ஒண்ணு உருவாக்க போறோம். எங்களோட டிரான்சாக்ஷனுக்கு நாங்க பிரிக்ஸ் கரன்சிய தான் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடா எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, பெரும்பாலான கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சிய வெளிய ஆதரிக்கிற மாரி தெரிஞ்சாலும், உள்ள டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அவங்க அவங்களோட ஓன் கரன்சி தான் ஸ்ட்ரெங்தன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எதனால இருக்கும் அப்படின்னு நெறைய ஆர்டிக்கல்ல சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டீசென்ட்ரலைஸ்டு. இது எப்படின்னா, நான் கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு விஷயம் பண்ண போறேன். அதுக்கு கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ எந்த கண்ட்ரிலயும் எந்த கவர்மெண்ட்டுமே கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு விஷயம் பண்றதுக்கு அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாது. பட் கவர்மெண்ட் என்ன இதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவும் சரி, இந்தியாவும் சரி, அவங்களோட ஓன் ரூபிய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சைனால யுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கரன்சி இருக்கு. இந்தியால பார்த்தீங்கன்னா, ரூபி அப்படின்னு சொல்லி ஒரு கரன்சி ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து ஃபியூச்சர்ல வந்து டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் ரொம்ப கம்மி. ஒண்ணு 2 விஷயம் நடக்கலாம். ஒண்ணு கவர்மெண்ட் இத ரெகுலேட் பண்ணலாம். ரெகுலேட் பண்ணி டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண வைக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, கவர்மெண்ட் தன்னோட ஓன் கரன்சிய ரிலீஸ் பண்ணி, அத டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ண சொல்லலாம். அதர்வைஸ் டீசென்ட்ரலைஸ்டா கவர்மெண்ட் இத அலோவ் பண்ணாது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சட்டோஷி நாக்கமோட்டோ அப்படிங்கிறவரு பிட்காயின் உருவாக்குனதுக்கு காரணம், நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன வந்து ஃப்ரீயா மேக் பண்ணணும். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அப்படிங்கிறதுக்காக தான். பட் இப்பத்த கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு அசெட்டா பார்க்கப்படுது. அவர் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரு. நான் இது ஒரு அசெட்டா ரிலீஸ் பண்றேன். நீங்க வந்து இதில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் ஒரு கரன்சியா ரிலீஸ் பண்றேன். இத டிரான்சாக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவர் மென்ஷன் பண்ணாரே தவிர, இது ஒரு அசெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. பட் இப்போ நீங்க கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிய ஒரு அசெட்டா பார்க்குறாங்க. அதில இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு டிரான்சாக்ஷன் டூலா யாருமே பார்க்கல. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சில இப்போ ரீசென்ட்டா ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. பிட்கனெக்ட்ன்னு சொல்லி ஒரு ஆப் 2.4 பில்லியன் வந்து பான்சி ஸ்கேம் பண்ணாங்க. ஒன் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் 4 பில்லியனுக்கு ஒரு பான்சி ஸ்கேம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா, வசீரெக்ஸ்ல வந்து ஒரு ஹேக் நடந்துச்சு இந்த கிரிப்டோ கரன்சி ஆப்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து இது இன்னும் ரெகுலரைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, ஃப்ரீயா விட மாட்டாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் வந்து டிரான்சாக்ஷனுக்கு கிரிப்டோ கரன்சிய அலோவ் பண்றது பாசிபிள் இல்ல. பார்த்தோம்னா, கிரிப்டோ கரன்சிக்கு தான் ஃபியூச்சர் இருக்காதே தவிர, இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜிக்கு நெறைய ஃபியூச்சர் இருக்கு. கவர்மெண்ட்டு, பேங்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிய நெறைய இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிய எலக்ஷனுக்கு யூஸ் பண்ணா ரொம்ப எஃபிஷியன்சியா இருக்கும். ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டியே நடக்கறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல கிரிப்டோ கரன்சியோட ஹிஸ்டரியும், பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும், கிரிப்டோ கரன்சியோட கரண்ட் சிச்சுவேஷனையும், ஃபியூச்சர்ல கிரிப்டோ கரன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இப்ப நான் சொன்னது பூரா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கிரிப்டோ கரன்சி ஃபியூச்சர்ல பூம் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அது எதனால அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து அ நான் அந்த ஆங்கிள்ல பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.